அஞ்சலி, இந்த சந்துக்குள்ள இருக்குங்க எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு கூப்பிடணும். ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல கூப்பிடுவோம். அக்கா, 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 நான் தான்க்கா மாலா வந்திருக்கேன். கொஞ்சம் கதவை தருங்கக்கா. அக்கா, என்னம்மா காலையிலேயே வந்து கதவு தட்டி இருக்கேன், என்ன விசேஷம்? அக்கா, இன்னைக்கு சாயங்காலம் எங்க வீட்டுல சாமிக்கு வரலட்சுமி அம்மன் வச்சிருக்கேன். வீட்டுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு gift வாங்கிக்கோங்கக்கா. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி. ஓ அப்படியா, சரி சரி, நான் வந்துடுறேம்மா. எனக்கு தெரியுமே இந்த சந்தில யாருமே வைக்க மாட்டாங்க, நீ மட்டும் வச்சிருக்கியே. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சாயங்காலம் நான் மறுபடியும் வந்துடுறேன். சரி, சாப்பிட்றியா? வா, உள்ள வந்து டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு போ. அக்கா, நான் இன்னைக்கு விரதம்க்கா, எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாயங்காலம் வரைக்கும் வெறும் பால் மட்டும் பசிச்சா குடிச்சுப்பேன், அவ்வளோதான்க்கா. சரிங்கக்கா, நான் பக்கத்து வீட்டுலலாம் வைக்கணும், நீங்க குங்குமம் எடுத்துக்கங்க. இந்தாங்க குங்கும சிமிழ், இதுல வந்து குங்குமம் வச்சிருக்கேன், குங்குமம் எடுத்துக்கங்கக்கா. சரிம்மா, நீ எடுத்து வச்சு விட்டுறியா? அக்கா, நானே தான் எடுக்கணும், நீங்களா தான் எடுத்துக்கணும். ஓ அப்படியா, சரி சரி, ஓகே. சரிம்மா, நான் சாயங்காலம் வந்துடுறேன், சரியா? அப்பாடா, ஒரு வீட்டுல கூட்டாச்சு, இன்னும் ஒரு வீட்டுல கூப்பிடணும். அக்கா, 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 நான் மாலா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தருங்கக்கா. காலையில வந்தீங்கன்னா எல்லாரும் இருப்பீங்கன்னு தான் வந்தேன். அக்கா, அக்கா. என்னம்மா அந்த வீட்டு கதவை சத்திட்டு இருக்க, என்னாச்சு? அந்த வீட்டுல இருக்கவங்க ஊருக்கு போய் 3 நாள் ஆச்சு, தெரியாதா உனக்கு? என்னது, அந்த வீட்டுல இருக்கவங்க ஊருக்கு போயிட்டாங்களா? அச்சச்சோ, 5 பேர் நான் நான் குடுக்கலான்னு வந்தேனே, ஒருத்தவங்க போயிட்டாங்களே. சரி சரி, கடவுளா பார்த்து யாராவது ஒருத்தவங்கள வீட்டுக்கு அமுச்சு வைப்பாங்க. ரொம்ப நன்றிண்ணா. சரி சரி, இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். சரி, நீ அந்த கதவை தட்டிட்டு இருக்கியே, எவ்வளவு நேரம் தட்டிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். சரிம்மா, என்ன வீட்டுல விசேஷமா கதவெல்லாம் தட்டிட்டு இருக்கேன்? அண்ணனை கூப்பிட மாட்டேன் போல. அண்ணா அண்ணா, அப்படிலாம் இல்ல, எங்க வீட்டுல இன்னைக்கு வரலட்சுமி நோம்பு கும்பிடுறோம் அண்ணா. லேடிஸ் தானே வருவாங்க, அதனால தானே உங்களை கூப்பிடல, மத்தபடி எதுவுமே கிடையாது. ஓ அப்படியா, லேடிஸ் என்னன்னா என்னம்மா, என் ஒய்ஃப் உனக்கு அமுச்சு வைக்கிறேன். என் ஒய்ஃபு ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன், சரியா? எந்த வீடு? அந்த 2வது கரையில இருக்கேன் அந்த வீடு தானே? ஆமாண்ணா, அந்த 2வது தெருல இருக்கு பாருங்க, அந்த வீடே தான். இப்பதானே நினைச்சிட்டு இருந்தேன், 5 பேர் கணக்கு வச்சு வந்தேனே, யாருமே இன்னும் வரலையே, ஒருத்தவங்க குறையுதே, ஒருத்தவங்க ஊருக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்களே அமுச்சு வச்சிருங்கண்ணா. அப்பாடா, நான் ஃபர்ஸ்ட் இருக்கிறேன், ஆனா கடவுள் வந்து கைவிடலப்பா. ஒருத்தவங்கள அவங்கள தன்னால வர மாதிரி ஆக்கிட்டார். ஆனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், நீ எப்பவுமே கதவெல்லாம் தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். சரி சரி, நான் போய் என் ஒய்ஃப் அமுச்சு வைக்கிறேன் சாயங்காலம் போல. எத்தனை மணிக்குமா? அண்ணா அண்ணா, ஒரு 7 மணி போல அமுச்சு வைங்கண்ணா. ஓ, 7 மணி போலியா? சரி சரி, நான் அமுச்சு வைக்கிறேன், வரமா. அப்பாடி, எப்படியோ 2 பேர் கூட்டாச்சு, இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க. நம்ம கூப்பிட்டுட்டு அப்படிமா நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். அண்ணா, அண்ணா, சாரி சாரி, அக்கா, 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 கொஞ்சம் வாங்கக்கா. அக்கா, என்ன யாருமே இல்ல போலியே இந்த வீட்டுல. சரி, பக்கத்து வீட்டு கதவை தட்டுவோம். அக்கா, 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 நான் தான்க்கா மலர் வந்திருக்கேன். அக்கா, அக்கா, நான் தான் மாலா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தரங்களேன். அக்கா, 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 இந்த என் வீட்டு கதவை யாரோ தட்டினாங்களே, யாருன்னு தெரியலையே. ஆன்ட்டி, நீங்க தான் எங்க வீட்டு கதவை தட்டினீங்களா ஆன்ட்டி? வீட்டுல இருந்து வந்துட்டீங்களா? ஆமாமா, நான் தான் கதவை தட்டினேன். ஏன் அம்மா இல்லையா? நீ வந்திருக்க வெளியில? இல்லைங்க ஆன்ட்டி, அம்மா வெளியே போயிருக்காங்க வெஜிடபிள் வாங்குறதுக்கோசம். ஓ அப்படியாம்மா, சரி சரி, சாயங்காலம் போல எங்க வீட்டுக்கு வர சொல்றியா? மாலா ஆண்டி வந்து கூட்டு போறேன்னு சொல்லு. சாயங்காலம் ஒரு 7 மணி போல அம்மாவை அமுச்சு வை, சரியா? ஓ அப்படிங்களா, சரிங்க ஆண்டி, நான் அம்மா கிட்ட சொல்றேன், நான் வரேன் ஆண்டி. நல்ல பொண்ணு, கொஞ்ச நேரம் கூட வெளியே நின்று பேச மாட்டுது. பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல பொண்ணாதான் வளர்த்துக்கிறாங்க. சரி சரி, நம்ம போயிட்டு அந்த வீட்டு கதவை தட்டுவோம். அக்கா, அக்கா, நான் மாலா வந்திருக்கேன், கதவை தரங்கக்கா. சொல்லுங்க ஆண்டி. ஆண்டி, அவங்க எப்படியும் ஊருக்கு போயிட்டாங்களா ஆண்டி, இந்த வீட்டுல கிடையாது. நீ யாருமா அந்த ஏரியாவுக்கு புதுசா இருக்க? ஆண்டி, நான் மேல் வீட்டுக்கு குடி வந்திருக்கேன், நீங்க மேல தானே காலிங் பெல் அடிச்சுட்டே இருந்தீங்க. அச்சச்சோ, அது மேல வீட்டு காலிங் பெல்லா? சாரிம்மா, நான் கீழே புஷ்பாக்கா வந்தா அவங்கள கூப்பிட்டு போலான்னு வந்தேன். சரி, அதை விடு, நீ சாமி கும்பிடலாம் வருவியாமா? ஓ சாரி ஆண்டி, நாங்க வரமாட்டோம், நாங்க கிறிஸ்டின், அதனால நாங்க சாமி கும்பிடலாம் வரமாட்டோம். சாரி ஆண்டி, நீங்க ரொம்ப நேரமா வந்து காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நீ மேலேயே போமா, நான் அவங்களே கூப்பிட்டுக்கிறேன். ஓகே ஆண்டி, வேற ஏதாவது ஃபங்க்ஷன்னா கூப்பிடுங்க, நான் வந்துடுவேன், இதுக்கு நான் வரமாட்டேன். சாரி ஆண்டி, நான் வரேன். சரிம்மா, நாங்க தான் எல்லார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போவோம் போல. சரி சரி, நம்ம அந்த அக்காவையே போய் கூப்பிடுவோம்.
அக்கா அக்கா இவ்ளோ நேரம் கூப்பிட்டா அந்த அக்கா வரலையே, ஒரு வேளை வீட்டுல இல்லமோ என்னமோ. சாயங்காலம் வந்து பாத்துக்கலாம். அந்த அக்கா வீட்டுல இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வேலை எவ்வளவு கிடக்கு. சாமிக்கு வேற புடவை வாங்கி சாத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதான் என்ன வேலை எப்ப முடியும்னே எனக்கு தெரியல. சரி பாக்கலாம். இன்னும் கடைக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் வரவங்களுக்கு எல்லாம். அம்மா வேற சாமிய பாத்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. வர வரைக்கும் நம்ம சாமிய பாத்துட்டு தான் இருக்கணும் போல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து காமிக்க போறேன்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்ல இதானே ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் என் ஃப்ரெண்டை கூட்டு வர போறேன். இவளை கலசு தானே பாத்துக்க சொன்னேன். எங்க ஆளை காணோம். சரி சரி, சாமிக்கு புடவை கட்டுவோம். ஒரு 4 gift வேற வாங்கணும் வரவங்களுக்கு எல்லாம் கொடுக்க. குழந்தைங்களை கூட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் gift கொடுக்கணும்ல. சாமிக்கு ரெடி பண்ணி வச்சா போதாதா? சரி சரி, நம்ம போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாச்சு. ரிட்டன் கிஃப்ட் வாங்கிட்டு வரப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்த்டே விஷ் பண்ணோம் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வீடியோவில் விஷ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.